வாங்க இப்போ சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த கப்புக்கு 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு அரை கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், இது நார்மல் சாப்பாடு ரைஸ் தான். வீட்டில் நீங்கள் சாப்பாடுக்கு எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி 10 நிமிஷம், அரை மணி நேரம், 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம வறுத்து அரைக்கிற பொருட்களை பார்க்கலாம். மல்லி, ஜீரகம், வரமிளகாய், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரையாக கடாச்சட்டியில் வறுத்துக்கலாம். இப்போ கடாச்சட்டியில் வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்குங்க, கருக்காது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அரிசியை கழுவி 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதோட 4-5 பல் பூண்டு, காய்கறிகள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி இருக்கோ அந்த விருப்பமான காய்கறி நீங்கள் போட்டுக்கலாம். அதோட தக்காளி பழமும் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் மாங்காய் வச்சுருக்கேன். மாங்காவை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப புளிப்பு சுவை வந்துடும். புளியும் ஊற்றணும். அதனால் தக்காளி பழம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயில்னாலும் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 4 விசில் விட்டு வேக வைக்கலாம் குக்கரில். நாலுலேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. விசிலை பார்க்கலாம். விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. போட்ட காய்கறி எல்லாமே. இப்போ இந்த இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அதோட நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்ல, அந்த பவுடரை இதோட போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிண்டி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த பதம் கொலகொலப்பாக வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் வேக விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். அந்த மசாலாவோட வாசனையும் கொஞ்சம் போகணும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொலகொலப்பாக ஆயிடுச்சு. இப்போ இதோட 4 பீஸ் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு சிம்மிலே வச்சுருங்க. நல்லா வெந்துடும் மாங்காய். கடைசியாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தாளிப்பு கொடுக்க போகிறேன். இதில் அடுப்பில் சட்டி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு
கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கோங்க. இன்னும் ஃபஸ்ட்டு பெருங்காயம் போடுங்க, லாஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாப்பாட்டோட ஊற்றிக்கலாம். சாப்பாடோட ஊற்றி கிண்டி அப்படியே மூடி வச்சுருங்க. பார்க்கலாம். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு சாப்பிட்லாம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மசிஞ்சு நல்லா பச்சை வாடெல்லாம் புளியோட பச்சை வாடெல்லாம் போய் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.